பெங்களூரில் இன்றைக்கி என்னவோ தெரியல காலையிலே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி எப்போ மழை வருமோ தெரியாது, அதனால் இருக்கிற துணியை துவைச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வேலை தான், சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி அரைச்சிட்டு எடுத்து சைடில் வச்சுட்டு திரும்பவும் அதை கத்திரிக்காய்லாம் இருந்தது, அதை பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போட்டு அதை எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக மசாலா சேர்த்து தாளித்து விட்டுட்டேன். அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் வேலை முடிஞ்சது. சரி கொஞ்சமாக இது இருந்தது, காலிஃப்ளவர் இருந்தது, அதை கொஞ்சம் அப்படியே தாளித்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டேன். அது தாளித்த உடனே பக்கத்தில் பாத்திரம் டெய்லி சீக்கிரம் தேய்ச்சி போட்டுருவேன். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நிறைய பாத்திரம் சேர்ந்து போச்சு. சரி அதை தேய்ச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டேன். இதுக்கு நடுவில் மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெளியில் தூறல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடக்கடவுளை இப்போ தானடா வெயில் அடிச்சிச்சு, அதுக்குள்ளே வாடா அப்படிங்கிற மாதிரி உடனே துணியெல்லாம் கொஞ்சம் காஞ்ச துணியெல்லாம் எடுத்து சைடில் எடுத்து போட்டுட்டு வந்து திரும்பவும் பாத்திரம் தேய்க்க ஆரம்பித்தேன். பாத்திரம்லாம் இருந்தது எல்லாத்தையுமே தேய்ச்சி முடிச்சுட்டு சிங்கையும் கழுவி விட்டுட்டேன். ஸோ எல்லாத்தையுமே கழுவி விட்டதுக்கப்புறமா எல்லாம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதம், எண்ணெய் கத்திரிக்காய், அப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு பொரியல், சப்பாத்தி தான், வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் இன்னையோட சமையல்.